தந்தை அவர்களே, உங்களுக்கு அன்பான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். தாங்கள் ஒரு ஆன்மீக குருவாகவும் பல இடங்களில் பங்கு தந்தையாகவும் சிறப்புமிக்க பணி செய்திருக்கிறீர்கள். நம்முடைய மறைமாற்றத்தில் தாமஸ் கவான் டஃபி பணியாற்றாத, அது கால் பதியாத இடமில்லை. அவரை பற்றிய கருத்துரைகளை நீங்கள் மக்களிடம் நிறைய தெரிவித்திருக்கின்றீர்கள். அதை பற்றி உங்களுடைய பகிர்வுகள் தந்தை பற்றி தெரிவிக்குமாறு வேண்டுகிறோம். சொல்லுங்கள். நான் முதல் வகுப்பு படித்ததிலிருந்து பல சமயங்களில் தந்தை கவான் டஃபி சாமியாரை நினைத்து அவரை ஒரு முன்மாதிரியாகவே நான் கருதியிருக்கிறேன். முதல் வகுப்பு நடத்திய என்னுடைய ஆசிரியர் திரு ராயப்பன் ஆசிரியர் அடிக்கடி கவான் டஃபி சாமியாரை பற்றி சொல்லுவார். முக்கியமாக அந்த ஒழுக்கம், டிசிப்ளின், அந்த நேரம் தவறாமை, இந்த காரியங்களில் அடிக்கடி அவர் கவான் டஃபி சாமியார் எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி அடிக்கடி பேசியதன் நினைவாகவும், அதே சமயத்தில் நான் வளர வளர நமது மறை மாவட்டத்தில் அவர் செய்த பணிகளை, முக்கியமாக கல்வி பணி நினைக்கும் பொழுது பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. பெரிய தியாகம் செய்திருக்கின்றார். இன்றைக்கு அவர் இந்த அளவிற்கு ஞானோபதேசம், நான் இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால், நான் குருமடத்தில் சேர்ந்ததே ஞானோபதேசத்துக்கு காரணமாகத்தான். ஞானோபதேசம் நன்றாக படித்து முதல் மார்க் வாங்கியதன் காரணமாக எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். குருமடத்தை சேர்ந்தேன். ஆகவே அந்த அளவு ஞானோபதேசத்துக்கு முக்கியத்துவம் தந்தவர் ஃபாதர் கவான் டஃபி சாமியார். ஆகவே கல்வியிலும் ஞானோபதேசத்திலும் மறைபரப்பு பணியிலும் அவர் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கின்றார். இன்றைக்கு புதுவை மறை மாவட்டம் உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னால் அவர் முக்கியமான அவரும் ஒரு காரணம் என்று தான் நான் சொல்லுவேன். ஆகவே நாம் அவருடைய நினைவாக நமது அன்புக்கும் பாசத்துக்கு ஆசிரியர் சிஇஓ டிஇஓ அவர்கள், அவுசிலியம் ஆசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுகிறார். நான் தட்டாஞ்சாவடியில் இருக்கும்பொழுதே அடிக்கடி இவரை பற்றி பேசுவார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ அதை பற்றி தொடர்ந்து அவரை பற்றிய ஆவணங்களை அவர் தயார் செய்து அவரை பற்றி சிறப்பு செய்வதற்காக எடுக்கிற முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறார். அவர் மிகவும் வெற்றி பெற வேண்டும் என்று அவரை வாழ்த்துகிறேன். நன்றி ஃபாதர்.